பூமியோட நினைவு சின்னமாக இருக்கிற ராமர் பாலம். இந்த ராமர் பாலத்தை சேது சமுத்திர திட்டத்துக்காக உடைக்கணுமா வேண்டாமான்னு நாட்கணக்கில் உட்கார்ந்து 4-5 பேர் சுத்தி இருந்து விவாதம் பண்ணி தீர்மானிக்க முடியாது. தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அல்ல இது. இயற்கை மாபெரும் சக்தி கொண்டது. தெய்வீகமான இயற்கைக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது மனிதனால். இந்த உண்மையை உணராத வரைக்கும் இயற்கை சார்ந்த இது மாதிரி தெய்வீகமான விஷயங்கள்ல விவாதம் பண்ணிட்டே தான் இருப்போம். இந்த விவாதத்துக்கு தீர்வு கிடையாது. அதாவது தெய்வீகமான இயற்கை தான் இந்த ராமர் பாலம். ராமர் பாலத்தை உடைக்கணுமா வேண்டாமாங்கிற இந்த விவாதம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்திய வரைபடத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி கடற்கரையில் இருந்து துவங்கி இலங்கை வரை 18 மைல் தூரத்துக்கு கடலுக்கு அடியில் இந்த பாலம் உள்ளதை செயற்கைக்கோள் எடுத்த புகைப்படம் விளக்குகிறது. பாக் நீரிணைப்பில் உள்ள ராமர் பாலத்தின் மீது மணல் குவிந்துள்ளதால் சில இடங்களில் மட்டும் இந்த பாலம் வெளிப்படுகின்றது. இவற்றை நம் மீனவர்கள் திட்டு என்றும் குட்டி தீவு என்றும் அழைக்கின்றனர். அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இந்த பாலத்தின் வரலாற்று தொன்மையை ஏற்கனவே விளக்கியுள்ளது. இந்த பாலம் 18 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டதாகவும் பிரளயம் ஏற்பட்ட பின்னர் இப்பாலம் கடலுக்கு அடியில் மூழ்கிவிட்டதாகவும் ஆய்வுகளில் விவரிக்கப்பட்டுள்ளது. நீண்ட தூரம் உள்ள இந்த ராமர் பாலம் கோரல் ரீஃப் என்று அழைக்கப்படும் பவளப்பாறைகளை கொண்டது. இந்த பவளப்பாறை படுகையில் மீன்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் பல வசிப்பதோடு இனப்பெருக்கமும் செய்கின்றன. திருப்புல்லானி கடற்கரையிலிருந்து துவங்கும் இந்த பாலத்தின் மீது இப்போதும் சிலர் நடந்து செல்கின்றனர். கடலுக்கு அடியில் மூழ்கியுள்ள பாலத்தின் மீது நடந்து சென்றால் முழங்கால் அளவுக்கு மட்டும் கடல் நீர் உள்ளது. 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்லலாம். கற்கள் மிதக்கும் அதிசயம். ராமர் பாலத்தில் உள்ள கற்கள் மிதக்கின்றன. இந்த கற்களை பெயர்த்து எடுத்தால் அவை கடலில் மூழ்காமல் மிதக்கின்றன. இந்த கற்களை ராமேஸ்வரத்தில் சீதா தீர்த்தம் அருகே உள்ள மடத்தில் பக்தர்களின் பார்வைக்கு வைத்துள்ளனர். அதிசயமான இயற்கையின் தெய்வீகமான இந்த கற்களை பக்தர்கள் வாங்கிச் சென்று பூஜை அறைகளில் வைத்து வழிபடுகின்றனர். இலங்கை மன்னன் ராவணன் கடத்திய சீதையை மீட்க ராமர் தலைமையில் அனுமன் அமைத்த பாலம் இது என்று கூறுபவர்கள் இந்துக்கள் மட்டுமல்ல, இலங்கை வாழ் மக்கள். இதை அனுமன் பாலம் என்றுதான் அழைக்கின்றனர். சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் என்று பாரதியார் இந்த பாலத்தை பற்றி பாடியுள்ளது ராமர் பாலத்தின் அற்புதத்தை, முக்கியத்துவத்தை, இயற்கையின் அதிசயத்தை சுட்டிக்காட்டுகின்றது. ராமேஸ்வரம் தீவை தமிழகத்துடன் தரை வழியில் இணைக்க பாம்பன் பாலம் கட்டிய கேமன் இந்தியா நிறுவனம் இந்த ராமர் பாலத்தை பயன்படுத்தி இலங்கைக்கு தரை வழி பாலம் அமைக்கலாம் என்று மத்திய அரசுக்கு ஏற்கனவே ஆலோசனை வழங்கியிருந்தது. சேது சமுத்திர திட்டத்துக்காக ராமர் பாலத்தை இடிக்க கூடாது என்று சொன்னால் வளர்ச்சி விரோதிகள் அல்ல. ராமர் பாலம் என்பது பாரத நாட்டின் ஆன்மா, நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதை இடிப்பதால் தகர்க்கப்பட்டு கேவலப்படுத்தப்படுவது நம் நாட்டின் உணர்வுகளும் நம்பிக்கைகளும் ஆன்மாவும், கணக்கிட முடியாத இயற்கை செல்வங்களும். இனி வரும் நாட்களில் இயற்கை பேரழிவுகளை விலை கொடுத்து வாங்குவது விரைவாக நடக்கும். இந்தியா இலங்கை இடையே உள்ள ராமர் பாலத்தை இடித்து கப்பல்கள் செல்ல வழி உருவாக்கினால் சுமார் 30 மணி நேரம் பயண நேரம் குறையும். திட்டம் நிறைவேறி செயல்படத் தொடங்கி 1 வருடத்துக்குள் 215 கோடி அந்நிய செலாவணி லாபம் கிடைக்கும். ஆனால் ராமர் பாலத்தை உடைப்பதால் ஏற்படும் பேராபத்துக்களை ஆட்சியாளர்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை. உணர்ந்தே ஆக வேண்டும். நம் இந்திய ஜனநாயகத்தில் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஆளும் கட்சி
எதிர்க்கட்சி விவாதம், சண்டை, சச்சரவு என்பது போல் நினைக்கிறார்கள். ஆனால் இது பூமி இயற்கை அடிப்படையிலான அறிவியல் என்பது ஆட்சியாளர்களுக்கு புரிந்தே ஆக வேண்டும். இலங்கைக்கு கீழே இந்தோனேஷியா பகுதிகளில் தொடங்கிய பூகம்பங்களும் சுனாமி பேரழிவுகளும் சமீப காலத்தில் மறக்கவே முடியாதது. டெக்டானிக் பிளேட், அதாவது பூமியின் நிலத்தட்டுகளில் ஏற்பட்டுள்ள சலனங்கள் தொடர் பூகம்பங்களை உருவாக்குகின்றன, இனியும் உருவாக்கும். அப்படி இனியொரு சுனாமி வந்தால் தமிழகம், கேரளம் உட்பட தென்னிந்திய கடற்கரைகள் மிகச் சுத்தமாக துடைத்து நீக்கப்படும். அணுசக்தி உருவாக்க முக்கிய வேதியியல் பொருட்களான தோரியம் மற்றும் டைட்டானியம் தமிழக கடற்கரைகளில் மிக அதிகமாக காணப்படுகிறது. ராமர் சேது பாலம் இடிக்கப்படுவதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோரியமானது டெபாசிட் ஆகியிருக்கக்கூடிய தோரியங்கள்லாம் கரைந்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். அதுவும் இல்லாமல் புதிதாக டெபாசிட் ஆகுவதும் தடுத்து நிறுத்தப்படும். இப்பொழுதுதான் நமது விஞ்ஞானிகள் எல்லாரும் இதை மேம்படுத்தப்பட்ட நிலைமையிலே ஒரு கண்டுபிடிப்புகளை உருவாக்கி மின்சாரத்தை தயாரிப்பதற்குண்டான விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடையக்கூடிய நிலைமையிலே இந்த தோரியம் கை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அரிய வகை உயிரினங்கள் எல்லாம் அந்த கடல் பகுதியில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்பியே பல லட்சம் மீனவர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பாதிக்கப்படுவார்கள். அதனால் பல லட்சம் கோடி ரூபாய்கள் வருமானம் வரும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட பல லட்சம் கோடி ரூபாய்கள் இந்த தேசத்திற்கு இழப்பு ஏற்படும் என்பதுதான் உண்மை. தமிழக முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ராமர் சேது பாலத்தை எந்த காரணத்துக்கு கொண்டும் இடிக்கக்கூடாது என்றும் இதை பாரம்பரிய சின்னமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திடம் கோரியிருக்கிறார்கள். இது பாராட்டுக்குரியது. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா கண்டங்களுக்கு இடையே உள்ள சூயஸ் கனால் அமைப்பை சேது சமுத்திரத்துடன் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. சூயஸ் கனாலில் சுமார் 150 கிலோமீட்டர் பலமான பக்க சுவர் போல் உள்ளது. ஆனால் சேது சமுத்திரத்தில் உள்ள திட்டம் ஒரு மிகப்பெரிய மகா சமுத்திரத்தில் உள்ள கடல் கனால். ஆழம் சீராக இருக்க அடிக்கடி மணல் வார வேண்டும். இப்படி மணல் தேங்கியதால் தான் கொல்கத்தா துறைமுகம் உபயோகத்திற்கு உகந்ததல்லாமல் ஆகியுள்ளது. அலைகளின் ஏற்றத்தாழ்வுகள் கூடுதலுள்ள சேது சமுத்திரத்தில் கப்பல்கள் சிக்கி உடைந்து போக அதிக வாய்ப்புகள். பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் 89 கிலோமீட்டர் நீளம், 300 மீட்டர் ஆழம் தோண்டுவது வளர்ச்சியை நோக்கிய பணி அல்ல. ராமர் பாலத்தை டைனமைட் உபயோகித்து உடைக்கப் போகிறார்கள் என்பதால் சுமார் 3500 அரிய வகையான கடல் வாழ் உயிரினங்கள் அழியும். லட்சக்கணக்கான கடல் உயிரினங்களும் அழியும். கடலுக்குள் ஆழமாக தோண்டுவது என்பது, அதாவது பூமியின் நிலத்தட்டுக்களை ஆட்டி பார்ப்பது போன்ற செயலாகும். தற்போது தொடர் பூகம்பங்களால் மிக பலவீனமாக இருக்கும் இந்தோனேஷியா சுமாத்ரா பிளேட்டும் இந்திய அந்தமான் பிளேட்டும் மேலும் பலவீனமாகும். இனி வரும் தலைமுறைக்கு இப்போதைய அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் தரும் பரிசு சுனாமி, பூகம்பம் போன்ற பேரழிவுகளாக இருக்க வேண்டாம். காத்திருக்கும் பேராபத்தை உணர்வோம். தொழில்நுட்பம் வானளாவி வளர்ந்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் வாழ 6 கால் பில்லர்களுடன் ஒரு பாதுகாப்பான கட்டிடத்தை கூட கட்ட முடியாத இயலாமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காலங்களுக்கு முன்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற அற்புதமான பாதுகாப்பான 1000 கால் மண்டபங்கள் கட்டப்பட்டது எப்படி? சுனாமி அலைகள் எல்லா இடங்களிலும் பேரழிவை உண்டு பண்ணிய போதும் திருச்செந்தூர் சில கிலோமீட்டர்கள் கடல் உள்வாங்குவது ஏன்? மனிதனின் அறிவியல் வானளாவி எட்டிய அளவுக்கு பூமிக்குள் எதையும் கண்டுபிடித்து விடவில்லை என்பதை உணர்வோம்.
இயற்கையில் இது தேவை, இது தேவையில்லை என்று தரம் பிரிக்கவோ தவிர்க்கவோ தப்பிக்கவோ ஒரு காலும் முடியாது. தெய்வீகமான இயற்கை மாபெரும் சக்தியுடையது. ராமர் பாலம் தேசிய சொத்தாக அறிவிக்கப்பட வேண்டும். ராமர் பாலம் பூமியின் நினைவு சின்னம், பாதுகாக்கப்பட வேண்டும்.